ஹலோ காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, போபோபாய் கேலக்ஸியோட சீசன் 1 உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். அதோட எபிசோடு 1 தமிழ் டப்பிங்கில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. கிஷோர் பிளேயர் ரூம் அண்ணா மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து தமிழ் டப் வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஓகே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்துடுறீங்கன்னா நம்ம மறக்காமல் எஸ்எஸ் தமிழ் கேமிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இல்லைனா ரிவ்யூ வீடியோ போடலாமா, டப்பிங் வீடியோ போடலாமா, இல்லைனா கேமிங் வீடியோ போடலாமா, மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் மட்டும் வந்து சொல்கிறேங்க, ஓகேங்களா? இதோட நான் வந்து போபோபாய் எல்லா சீரீஸும் வந்து பார்த்துட்டேன். சரி, கேலக்ஸி வந்து யாருமே வந்து தமிழ் டப் வந்து பண்ணியிருக்கவே மாட்டாங்க, ஓகேங்களா? அதனால வந்து நம்ம வந்து சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் வந்து பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 லைக் ஆச்சு வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் பார்த்து வந்து போடுறேன், ஓகேங்களா? போபோபாய் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஆக்சுவலி வந்து கேலக்ஸி சீரீஸில் நிறையவே வந்து புதுசாக இருந்துருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பிடிச்சிருக்கா இல்லைனா சொல்லுங்கள். இதே மாதிரி தமிழ் டப்பில் வேறு எதுவும் சீரீஸ் போடலான்னு வந்து அப்படியே வந்து மறக்காமல் சொல்லிட்டு வந்து போங்க, ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்க்க போகிறது போபோபாய் கேலக்ஸி சீரீஸ் எபிசோடு 1. ஸ்டார்டிங் சீனில் வந்து காட்டுறாங்க பவர் ஸ்பியர்ஸ்லாம் வந்து நிறைய சூப்பர் பவர்ஸோடையோட தான் இருக்குது, ஓகேங்களா? உலகத்தில் எல்லாமே வந்து பவர் ஸ்பியர்ஸால் தான் வந்து அடங்கியிருக்குது, ஓகேங்களா? அதை வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. நீங்களே வந்து போபோபாய் மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம போபோபாய் டீம் தான் வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு வந்து சேவ் த பவர் ஸ்பியர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? கொஞ்சம் வந்து புரியாது, லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போபோபாய் கேலக்ஸி எபிசோட் 1, ஓகேங்களா? நான் பேபேக் ஸ்பீடையும் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சேஃப் சீனை வந்து காட்டுறாங்க. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜிஜிகோ தான் தெரியும் உங்களுக்கே. வந்து ஜிஜிகோ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? டாப்போஸோட கமாண்டர் இவர், ஓகேங்களா? இது பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்கிறது வந்து மோட்டர் பாட். இது வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து வில்லன்ஸ் வந்து இவங்க வந்து துரத்திக்கிட்டு வந்து வராங்க. இவரும் வந்து ஸ்பேஸ்ஷிப் அப்படி இப்படி எடுத்துகிட்டு வந்து போகிறாரு, ஓகேங்களா? அட்டாக் வந்து பண்ணுறாங்க. சீன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க, அதுவே நல்லாயிருக்கும். ஃபுல் ஸ்பீடில் வந்து போக சொல்கிறாரு, ஓகேங்களா? வந்து ஏதோ வந்து ஒரு வெப்பன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு, ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ஃபைட் சீன் வந்து சூப்பராக வந்து இருக்கும். அந்த வில்லன் வந்து சொல்கிறான், அட்டாக் பண்ணுங்க, அவனை விடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ வந்து ஜிஜிகா வந்து ஒரு ஸ்பேஸ் கல்லில் போயிட்டு ஒளிஞ்சுப்பார். சிக்னல் வந்து லாஸ்ட் ஆகிடும். நம்ம வில்லன் வந்து சொல்லியிருப்பான், எங்கே போயிருப்பான், கமாண்டர் சிக்னல் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். யூனிவர்சலில் ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள், அவன் இன்றைக்கி மாட்டாமல் போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறான். பார்த்தா நம்ம ஜிஜிகா வந்து கமகமாக ஒரு ஸ்பேஸ் ஆஸ்ட்ராய்டில் வந்து ஒளிஞ்சிருப்பார். மோட்டர் பாட் வந்து சொல்லுவோம், என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ, நம்ம யார்கிட்டயாச்சும் ஹெல்ப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேலக்ஸியில் இருக்க யாராச்சும் பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம தலைவர் போபோபாயை வந்து காட்டுறாங்க. பார்த்தா அங்கே வந்து ஒரு பையன் வந்து ஃபுட்பால் விளாண்டனுக்கா, நான் தான் போபோபாய் அப்படின்னு வந்து சொல்கிறான். பார்த்துடலாம் அதையும் தான் சொல்லிட்டு போகிறான். லைட்டிங் கிக் அப்படின்னு ஒரு கிக்கை வந்து விடுறான் நம்ம தம்பி. ஆனால் வந்து விழுந்துடுறான். ஆனால் அந்த பால் எப்படியோ இவனு மேலே பட்டு வந்து இவனுங்களும் வந்து சிரிக்கிறானுங்க, ஹா ஹா ஹா. பார்த்தா அந்த பால் வந்து கோல் ஆகிடுது. இவனு கோல் 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 கோல்னு கத்துறான். நம்ம போபோபாய் வழக்கம் போல ஆசம். என்னத்த ஆசம், நீ என்ன?
ஓச்ச பாட் வந்து கேட்குது, சாக்லேட் வேணுமா உனக்கு, ஏன் வந்து போபோ பாய் ஏன் பவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறான். போபோ பாய் வந்து சொல்கிறான், நான் பவர் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது, நான் மட்டும் என்னவா, நானும் தான் பவர் யூஸ் பண்ணல. தாத்தா வந்து சொல்கிறாரு, இருந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வில்லனுமே வந்து வரல, நமக்கு போர் அடிக்குது, நம்மளா சூப்பர் ஹீரோஸ், கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்து ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு பெஞ்சை வந்து சாக்லேட்டாக மாற்றிடுறான். தாத்தா வந்து திட்டுறாரு, டே என்னடா பண்ணி வச்சிருக்க, மறுபடியும் பழையபடி மாத்திர அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சாரி தாத்தா. ஓச்சபாட் வந்து சொல்லுது, ஏன் நீ பவர் யூஸ் பண்ணலான்னு வந்து வருத்தப்படுற, நான் பவர் யூஸ் பண்ணியே 3 வாரம் கிட்டத்துக்கு ஆகுது. அப்புறமேட்டு ஒரு பூனை வந்து இவங்கள்ட்ட வந்து அப்புறமேட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு, உங்கள் சூப்பர் ஹீரோ பவர் யாருக்கும் ஹெல்ப் பண்ண யாரும் தோணலை போல் அப்படின்னு வந்து போபோ பாயும் வந்து சொல்கிறான், கண்டிப்பாக வந்து தேவைப்படும் நம்ம ஹெல்ப்பு. கோபாலும் வந்து சொல்கிறான், என்னடா பண்ணுறது. அப்புறமேட்டு தான் நம்ம இந்த சின்ன பசங்க வந்து வராங்க, எனக்கு அந்த பால் எடுத்து தர முடியுமான்னு அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிரு. இப்போ நம்ம அப்படியே ஜிஜிகா வந்து காட்டுறாங்க. ஜிஜிகா வந்து ரொம்ப நேரமாக அந்த கமுக்கமாக அந்த கல் பின்னாடியே வந்து ஒளிஞ்சு நிற்பார். நம்ம வில்லன்ஸும் வந்து பயங்கரமாக வந்து தேடிக்கினே இருப்பானுங்க. அப்புறமேட்டு வந்து ஃபைண்ட் த கம்யூனிகேஷன் ஒரு வந்து சிக்னல் வந்து வெளியிடுவாங்க. அப்புறமேட்டு அதாச்சும் வீடியோ கால் பண்ணுற மாதிரி அவன் ஸ்பேஸ் ஷிப்புக்கு டிரான்ஸ்மிஷன் டிடெக்ட்னு வந்து காட்டும். இன்கமிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு காட்டும். ஜிஜிக்கு உடனே வந்து வேலைக்கார மாதிரி நடிப்பார். மோட்டர் பாட்டை வந்து என்கிட்டயே வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நம்ம ஜிஜிக்கு வந்து வேற லெவல் ஆக்டிங் வந்து பண்ணுவார். எங்கே உன் கேப்டனு வர சொல்லு, வெறுப்பேற்றின்னு அது யாரா நீங்களான்னு. அப்புறம் வேறுண்டே நம்ம ஜிஜிகா வந்து அங்கே இருக்கிற கப்பில் இருக்கிற தண்ணியை வந்து சிஸ்டமில் ஊற்றி விட்டுருவாரு. அப்புறமேட்டு வந்து போபோ பாய் லொக்கேஷன் வந்து ஜிஜிக்கு வந்து தேடி நிற்பார். எப்படியாச்சும் நம்ம போபோ பாய் வந்து தொடர்பு கொள்ள ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். கோபாலும் இங்கே வந்து அப்படியே வந்து போபோ பாய் கோபாலும் வந்து கேட்டுவாங்க, நான் தான் வந்து அந்த பால் எடுப்பேன், ஓச்ச பாட்டு இவனுக்கு வேறு வேலையே இல்லை. கோபால் வந்து என்னமோ ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போபோ பாய்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டேன். போபோ பாயும் அண்ணன்டா. அப்புறமேட்டு நம்ம போபோ பாய் வந்து வேறு லெவலில் வந்து லைட்டிங் ஃபார்முக்கு வந்து மாறுவான். பார்த்தா லெவல் 1ல் தான் இருக்குன்னு அப்புறமேட்டு வந்து சொல்கிறேன். லைட்டிங் டேஷுன்னு சொல்லிட்டு மரத்து மேலே வந்து ஏறுவான். கோபால் தொட்டோன்னே வந்து ஷாக் அடிக்கும் கிருன்னு அப்படின்னு வந்து மாட்டையிடாரு. அந்த பசங்களை வந்து சிரிப்பானுங்க. கோபால் எப்படியோ வந்து போபோ பாய் தடுது மாதிரி வந்து மரத்து மேலே போயிடுவான். ஆனால் இங்கே கோபால் வந்து ஒரு சம்பவம் பண்ணுவான். கேண்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த மரம் ஃபுல்லாக டேண்டி ஆக்கிடுவான். எந்த வேறு லெவலில் வந்து ஃபன்னி மூமெண்ட்டாக இருந்திருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போபோ கிட்ட போயிடுவான். அப்புறமேட்டு விழுந்துருவான். அப்புறம் நம்ம கோபாலுக்கு தான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனுங்கள்ட்ட எப்படியோ பால் எடுத்து கொடுக்கணும். அப்புறமேட்டு போபோ பாய் வந்து வின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகுமா. வின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் சேஞ்ச் ஆகிட்டு வின் ஸ்பியர்னு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வாமா மின்னல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எடுப்போம். கோபாலில் வந்து காண்டாகிட்டு ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டபடிக்கு வந்து ஷார்ட்டை வந்து விட்டுன்னு இருப்பான். எல்லா இடத்துலையும் கேண்டி ஆகிடும். ஓச்சபாடு வந்து சொல்கிறேன், டேய் நிறுத்துறா வேண்டாம் அவனே. போபோ பாய் வந்து காண்டாகிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து மாறுவான். எர்த் பேரியர்னு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து விடுவான். அப்புறமேட்டு வந்து அந்த பசங்கள்ட்ட பால் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து கோபால் என்ன பண்ணுவான்னா ஃபுட் ஸ்னைப்பர் ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் வந்து விடுவான். அந்த பால் வந்து ஃபுல்லாக சாக்லேட்டாக மாறிடும். என்னடா உன் பால் களிமண் ஆயிடுச்சு, என் பால் எங்கள் அம்மா அப்படியே சொல்கிறேன். கோபால் வந்து சொல்லுவேன், சாரி நான் மன்னிச்சுக்கோங்களா.
எல்லாமே உன் தப்பு தான் பாபு பாய். நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தானே பாலை கொடுக்கும்போது சாக்லேட்டாக மாற்றிட்டேன். ஓச்சப்பாட்டு வந்து சொல்லும். திடீர்னு வந்து ஓச்சப்பாட்டுக்கு வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். கோபால் வந்து ஏய் ஓச்சப்பாட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு வந்து கேட்பான். அப்புறேட்டு வந்து ஒரு இன்கமிங் கால் வந்து ஓச்சப்பாட்டுக்கு வந்து வரும். பார்த்தா நம்ம ஜிஜிகோ வந்து போபு பாய்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவது. கோபால் வந்து இப்போன்னு பார்த்து ஹாய் ஜிஜிகோ எப்படி இருக்கீங்க அப்படி கேட்பான். அப்புறேட்டு ஜிஜிகோ வந்து சொல்லாரும் டெலிபோர்ட் கோஆர்டினேஷனை வந்து அனுப்பு. கோஆர்டினேட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கூகுள் மேப்பில் போடுற அந்த கோஆர்டினேட் தான். உடனே வந்து உங்கள் கோஆர்டினேட்ஸ் அனுப்புங்க. லொக்கேஷனில் இப்போ நம்ம கோஆர்டினேட் போட்டால் அந்த கரெக்டான லொக்கேஷன் வரலாம் அந்த மாதிரி. அப்புறேட்டு வந்து கோஆர்டினேட் வந்து சென்ட் ஆகிடும். ஓச்சப்பாட்டும் வந்து டெலிபோர்ட் வந்து ஓப்பன் பண்ணும். இந்த சீனில் வந்து எல்லாரோட பவரும் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. போபு பாய் 3 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மாதிரி இருக்கும். அப்புறேட்டு வந்து டெலிபோர்ட் பவர் வந்து ஓப்பன் ஆகும். அப்புறேட்டு ஜிஜிகோ வந்து அங்கே இருப்பார். இங்கே இருக்கிற வந்து இந்த டெலிபோர்ட் ஓப்பன் ஆகும் பார்த்துருவான். அந்த ஸ்பேஸ் இப்போ பார்த்துருவான். இது அவன் பாடுற அங்கே தான் ஒளிஞ்சு நிற்கான். சீக்கிரமாக ஜிஜிகோ வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து போவார். ஃபுல் ஸ்பீடில் போகும்போது இவனுங்களும் பின்னாடியே வந்து ஒரு ஹூக்கை போட்டு மாட்டி விட்றானுங்க. அங்கே பாரு போபு பாய் ஸ்பேஸிப் வருது. அப்புறேட்டு வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஜிஜிகோ ஸ்பேஸிப் பின்னாடியே ஒரு ஹூக் மாதிரி வந்து மாட்டிக்கும். என்கிட்டே தப்பிக்க பார்க்குறியா நீ அப்படின்னு வந்து சொல்லுவார் நம்ம கேப்டன் வந்து. அட்டாக் பண்ணுங்க அவனை சொல்லிட்டு நிறைய ஹூக்ஸை வந்து அவன் ஸ்பேஸிப்பில் வந்து மாட்டிடுவான். இப்போ வந்து ஜிஜிகோ உள்ளே போவான். அப்புறேட்டு வந்து சொல்லுவார் நான் எங்கள் ஸ்பேஸிப் என்ன ஸ்டக் ஆகிடுச்சு போபு பாய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவார். நீங்கள் போயிட்டு அந்த பவர் ஸ்பியர்ஸை போயிட்டு கொள்ளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஒரு கொள்ளைக்கார கும்பல் அப்படிதான் இருக்கும். கண்டுக்காடிக்கு நீ எதோ பண்ணு கோபால் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்ன பண்ண சொல்கிறான்? நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஜிஜிகோ வந்து சொல்கிறாரு போபுவை ஹெல்ப் பண்ணுன்னு. திஸ் இஸ் த டைம் அப்படின்னு வந்து போபு பாய் வந்து சொல்லுவான். இதான் வந்து நமக்கு வந்து சாதகம், நம்ம பவர் யூஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போபு வந்து வின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி வின் ஸ்பியர்னு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பறந்துடும் நம்ம போபு பாய். மேலே வந்து இவனுங்களாம் வந்து ஓட்ட போட்டு வந்துருப்பானுங்க. வின் டேஷ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து தூக்கி வந்து ஸ்பேஸுக்குள்ளே இருந்துடும். மறுபடியும் நான் தான் போபு பாய் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு மாசான டைலாக் வந்து பார்த்து போபு பாய்ன்னு வந்து ஓச்சப்பாட் சொல்லும். நம்ம தலைவரும் வந்து வின் டேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பவர் வச்சு மோட்டர் பாட்டு வந்து சொல்லும் என்ன போபு வாட்ஸ் அமேசிங் அப்படின்னு வந்து சொல்லும். ஜிஜிகோ வந்து சொல்லார் இதான் என்னோடய லிட்டில் சூப்பர் ஹீரோ. இவனை வந்து எலமெண்டல் பவர் உடையவன், 7 எலமெண்டல் உடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹீரோ வந்து சொல்லுவான். ஓகேங்களா? எலமெண்டல் அப்புறம் நம்ம போபு வந்து எலமெண்டல் தண்டர் சாமுக்கு வந்து மாறிட்டு அப்புறேட்டு இதோட உங்கள் கதை முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லுவான் நம்ம போபு பாய் வந்து. எல்லாருக்கும் வந்து லைட்டிங் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து விடுவான். சூப்பராக இருந்து இருக்கும். அப்புறேட்டு கோபாலும் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிக்கினே இருப்பான். அப்புறேட்டு ஓச்சப்பாட்டு வந்து சொல்லுவோம் நடுவில் வந்து டெலிபோர்ட்டில் வந்து மாட்டிக்கின்னு இருக்குது. அப்போ வந்து ஜிஜிகவும் ஃபுல் ஸ்பீடில் வந்து போவார். எப்படியா அவனை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்புறேட்டு பார்த்தா கோபால் பின்னாடி இருந்து அடிப்பான். பார்த்தா சாக்கு லாலிபாப்பா மாறிடும். இதான் என்னோட ஸ்னைப்பர் ஷாட் பார்த்துக்கடா விலகுன்னு அப்படின்னு. ஐயோ இன்னும் நம்ம மேலே பாயிறானுங்க. அப்புறேட்டு என்னடா இது சாக்லேட்டாக இருக்குது. தேங்க்ஸ் கோபால். அப்புறேட்டு வந்து டெலிபோர்ட் வந்து க்ளோஸ் பண்ணோம் கோபால் எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணு போபு பாய்க்கு. அப்புறேட்டு வந்து கோபாலும் வந்து ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பபிள்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று விடுவான். அப்புறேட்டு அந்த கட்டி வச்ச இதெல்லாம் வந்து நூடுல்ஸாக வந்து மாறிடுறோம். அப்புறேட்டு லைட்டாக வந்து ஸ்பேஸ்ஷிப்லேயும் ஆகிடும். உங்கள் ஓச்சப்பாட்டு நிறுத்திட்டு வந்து என்னடா பண்ணுறாங்க. ஐயோ போச்சு போ உங்கள்கிட்ட போய்ட்டு ஒரு வேலையை சொன்னேன் பார்த்தியா. அப்புறேட்டு ஜிஜிகோ ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே வந்து அந்த இவனுங்களாம் வந்து வந்துடுவானுங்க. அப்புறேட்டு வந்து நம்ம போபு பாய் வந்து லைட்டிங் ஃபார்ம் வந்து மாறிடும். அந்த நூடுல்ஸும் வந்து அப்படியே வந்து கட் ஆகும்.
அப்புறட்டு எல்லாம் மறுபடியும் வந்து ஏஞ்சி வருவானுங்க. சுற்றி வந்து போபோ பாயை சுற்றி அட்டாக் பண்ணுற மாதிரி வரும் அந்த சீனில். போபோ பாயும் வந்து என்னமோ சமாளிக்கிற மாதிரியே வந்து கெத்தாக நிற்பான் நம்ம. இப்போ நம்ம போபோ பாய் ஹெல்ப் பண்ணி பண்ண அதெல்லாம் தேவையே இல்லை, போபோ பாயை பார்த்துப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவான் ஜிஜிகோ வந்து. ட்ரிபிள் ஸ்பிரிட் வந்து பண்ண சொல்லுவார் ஜிஜிகோ வந்து. எலமெண்டல் ட்ரிபிள் ஸ்பிரிட்டில் வந்து நம்ம தலைவர் வந்து போபோ பாய் வந்து பண்ணுவார். அதாச்சும் 3 எலமெண்டலும் வந்துடும். மோட்டர் பாட் வந்து இதெல்லாம் பார்த்து வந்து ஷாக்கில் இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து இது தான் சொல்லணும். ஏன்னா இது வெறும் ட்ரைலர் தானே, மெயின் பிக்சர் ஒன்றும் பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவன் ஒரு எலமெண்டெல்லாம் அவனோட மூவ்ஸ்லாம் வச்சு அடிச்சு தம்சம் பண்ணிடுறானுங்க. இந்த ஏலியன்ஸ்லாம் வந்து வின் பவரே வந்து பார்த்துக்கிறேன். அப்புறம் லைட்டிங் வந்து போயிட்டு அங்கே அந்த கட்டி வச்சுருந்த ரோப்பை வந்து வின் பிளேடால் வந்து கட் பண்ணிடுறான். அப்ரேட் வந்து வேகமாக வரும், போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ண சொல்லலாம். கேப்டன் அவன் ஹூக்கை வச்சு தடுக்க பார்ப்பான். அப்ரேட்டு ஓச்ச பாட் என்ன பண்ணா டெலிபோர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். எர்த்து வந்து சொல்லுவான், ஓச்ச பாட்டை நீ வந்து டெலிபோர்ட்டை க்ளோஸ் பண்ணுற. அப்புறேட்டு ஸ்பேஸுக்கு வந்து வேகமாக வந்து வரும். கேப்டன் வந்து சொல்லுவான், ஒரு சின்ன பையன் என்னை தோக்கடிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறேட்டு கோபால்கிட்ட வந்து வேகமாக வந்து ஸ்பேஸுக்கு வந்து வரும். கேப்டனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோபால் வந்து தடிக்கு வந்து விழுந்துருவான். அப்புறேட்டு பார்க்கும்போது மூஞ்சாண்டே கிட்ட வந்து இருக்கும். அப்புறேட்டு வந்து எல்லோரும் வந்து டீ கடையில் வந்து டீ குடிச்சுருக்கும் போது வந்து அப்புறேட்டு வந்து போபோ பாய் வந்து கேட்பாங்க, அவனுக்கு வந்து யார் அப்படின்னு. அவனுக்கு தான் வந்து ஸ்பேஸில் வந்து கடல் கொள்ளையர்கள் மாதிரி பவர் ஸ்பீடை திட்டுறவனுங்க. அவனுங்க வந்து இவனுங்க. நானும் மோட்டர் பாட் அப்புறம் போபோ பாய் வந்து கேட்கும், மோட்டர் பாட்டா உன்னோட பவர் என்னன்னு வந்து கேட்கும். மோட்டர் பாட்டை வந்து சொல்லும், ஹைடெக்கான வந்து வெஹிக்கல்ஸ் வந்து நான் வந்து உருவாக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லும். இங்கே பக்கம் வந்து கோபால் வந்து ஐயோ காப்பாற்றுங்க சொல்லிட்டு ஓச்ச பாட்டு வந்து சொல்லும், எல்லாம் முடிஞ்சிருப்பா தம்பி. தாத்தா கிட்ட வந்து கேட்பான், தாத்தா எனக்கு இன்னும் சாக்லேட் டீ வந்து வேணும், இன்னும் வேணுமா உனக்கு? ஏய் இரு, நம்ம வந்திருக்க கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும். அப்புறேட்டு வந்து கோபால் வந்து கேட்பான், நீ யாருன்னு வந்து. நான் மோட்டர் பாட்டு, நான் வந்து ஹைடெக்கான வெப்பன்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து நான் இது பண்ணுவேன். அப்புறேட்டு வந்து சொல்லுவான். அப்புறேட்டு கோபால் வந்து எனக்கும் ஒரு வெஹிக்கிள் வந்துட்டா ப்ளீஸ். அப்புறேட்டு போபோ பாய் எங்கன்னு பார்த்தா போபோ பாயும் போயிட்டு வெஹிக்கிள் கேட்டேனப்பா ப்ளீஸ். அதான் வந்து ஜிஜிக்கு வந்து சொல்லுவார், சாரி போபோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறேட்டு வந்து டேப்போஸ்லுக்கான ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்து வராரு ஜிஜிக்கு வந்து. I can't go. I have to stay here and protect planet Earth. அப்புறேட்டு வந்து அந்த சீன் வந்து கட் ஆகிடும். நான் வந்து இப்போ வந்து கேப்டன் வந்து பார்ப்பார், யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் வந்து போபோ பாய் வந்து 7 எலமெண்ட்டுடைய இவன் வந்து ஓச்ச பாட்டுன்றது வந்து ஜென்ரேஷன். இங்கே வந்து ஜென்ரேஷன் 9 வந்து காட்டணும், ஏன் அன்னோன்னு வந்து காட்டினாங்க தெரில. கேப்டன்னா அந்த ஸ்பேஸி வந்து ரிப்பேர் பண்ணுவான், அவன் ஹூக்கை வந்து பார்ப்பான், தூக்கி போட்டுருவான். அதோடு வந்து அந்த எபிசோடு வந்து முடிஞ்சிடும். இந்த எபிசோடு டப்பிங் மட்டும் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க கைஸ், ஓகேங்களா? இதே மாதிரி நான் வந்து ஒரு எபிசோடுக்கும் டப்பிங் வந்து வீடியோஸ் வந்து பண்ணட்டுமா, இல்லைனா கேமிங் வீடியோஸே பண்ணட்டுமா, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச சீரீஸ் வந்து சொல்லுங்கன்னா தமிழ் டப்பில் வந்து நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து
வந்து டப் பண்ணி நான் வந்து காட்டுறேன். ஓரளவுக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் டப்பிங்கு, பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நான் இதே மாதிரி வந்து நான் போபாய் சீரிஸே இல்லைன்னா போட்டோமா சொல்லுங்கள். கேலக்ஸி சீரிஸில் நம்ம கிஷோர் பிளேயர் ரூமானா தான் வந்து போட்டுப்பாரு. இதுக்கு முன்னாடி யாரோ வந்து போட்டிருந்தாங்க, அது யாருன்னு வந்து எனக்கு தெரியல ஓகேங்களா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் ஓகேங்களா. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஒரு அட்லீஸ்ட் 10 லைக் வந்தோன்னா பார்ட் கன்ஃபார்ம் வந்து போடுறோம் ஓகேங்களா. ஓகே, சப்போஸ் பிடிக்கலன்னா சொல்லுங்கள். நான் கேமிங் வீடியோ வேறு ஏதாவது சீன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சீரிஸ் இல்லைனா கூட சொல்லுங்கள். நான் கன்ஃபார்ம் வந்து டப் பண்ணி இப்போ வந்து போடுறேன். ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம எஸ்ஐ 7 தமிழ் சப்ளை பண்ணுறேங்க. பை கைஸ், பை.